வணக்கம் நண்பர்களே. அரசு வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடினா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்களா, பெல் கம்பெனிலேருந்து 48 வேகன்சி வந்து பயிற்சி பொறியாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுசாக அந்த வீடியோ தெரியும். இந்த பெல் கம்பெனியில் பார்த்தீங்களா 2 டைப் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்களா, பயிற்சி பொறியாளர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னு சொல்லி 2 இது கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். பயிற்சி பொறியாளருக்கு வந்து 36 வேகன்சியும், ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பயிற்சி பொறியாளருக்கு இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். இன்ஜினியர் அப்படின்னா பிடெக், பிஎஸ்சி இதில் வந்து 4 வருட படிப்பு வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்குன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படித்து அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அப்படிலாம் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி விண்ணப்பதாரர் எல்லாமே வந்து தேர்ச்சி பெற்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து தேர்ச்சி பெற்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் போதாது, 1/6/2024 படி குறைந்தபட்ச பதவி அனுபவம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறதுனால C++, ஜாவா, ஆல்கார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அது வந்து அதில் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தெளிவாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான ஜாப் தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர். இது அதே மாதிரி தான், அதே குவாலிஃபிகேஷன் தான். பிஇ, பிடெக், பிஎஸ்சி இதே குவாலிஃபிகேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அது பயிற்சி பொறியாளங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 வருஷம் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வேறு இடத்துல 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணியிருந்தாலும் C++, இதில் ஜாவா, SW சோதனை, SW ஆவணம், பைத்தான் இது மாதிரி வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிச்சிருந்தீங்களா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்களா, அதுதான் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 28 பயிற்சி பொறியாளருக்கு வந்து 28 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திட்ட பொறியாளர் 32 வயசு உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பயும் போல ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு 5 இயர்ஸும், OBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரி BWD இந்த மாதிரி இருக்கிறது வந்து 10 வருஷமா. அதுலேயே ஜென்ரல் BWBDயில் வந்து ஜென்ரலுக்கு 10 வருஷமா. அதுலேயே வந்து சம்பளம் பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ஆண்டு 30,000, 2ஆம் ஆண்டு 35,000 சொல்லியிருக்காங்க. 3ஆம் ஆண்டு 40,000 சொல்லியிருக்காங்க. இது இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி பொறியாளர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு 40,000, 45, 50,000 சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பளம் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ரெண்டுமே வந்து மாறி தான் வரும்னு நினைக்கிறேன். இது டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது மாறி வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கங்க. இது வந்து எப்படி செலக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுமுறை, எழுத்து தேர்வு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சு அதில் வந்து இன்டர்வியூ வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பம் பண்ணுற பார்த்தீங்கன்னா, திட்ட பொறியாளர் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 400 + 18% GSTன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹150 + 18% GSTன்னு சொல்லியிருக்காங்க. கட்டண முறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு இவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நீங்கள் வந்து பார்த்தா விண்ணப்பம் பரிந்துரைக்கப்பட்ட நீங்கள் வந்து உங்கள் எப்படி ஆன்லைனில் வந்து பரிந்துரைக்கிறோம் அப்படி வந்து நீங்கள் வந்து நகல், சான்று பெற்ற நகல், டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கவரில் அதோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக தான் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட்டு, கொரியர் எது வேணாலும் அனுப்பிக்கலாம். என்ன எந்த அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரேகா அகர்வால், TGM, ஜென்ரல் ரிசர்ச் லெபார்டரி, பெல் கம்பெனி சொல்லியிருக்காங்க, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பிஓ பாரத் நகர் அப்படின்னு சொல்லி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் பார்த்தீங்கன்னா 25/11/2024 ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/12/2024 வந்து இது வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. 11 முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம். இது போன்ற நல்ல பயனுள்ள தகவல் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.